இந்த திராவிட வெற்றி கழகத்துடைய சட்டத்திட்டங்களும் கொள்கை கோட்பாடுகளும் இது முன்வரைவாக இப்பொழுது எங்களோடு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எங்கள் கையிலே கொடுத்துருக்காங்க. இது முழுசா நாங்கள் கூடுதலாக இன்னும் நாங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தாலும் இன்னும் கூடுதலாக அது குறித்து உள்வாங்கி வருகின்ற 28ஆம் தேதி சென்னை எழும்பூர் ஸ்ராஜ் மஹாலில் நடைபெறுகின்ற திராவிட வெற்றி கழகத்துடைய முதல் பொதுக்குழுவில் இதை பொதுக்குழு ஒப்புதலுக்கு வைத்து கூடுதலாக ஏதாவது சேர்க்கப்பட வேண்டும் அல்லது நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதையும் நிறைவேற்றி இந்த புத்தகம் இறுதி வடிவம் பெறும் என்பதையும் இந்த நல்ல தருணத்தில் சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. திராவிட வெற்றி கழகத்துடைய இந்த கொள்கை குறிக்கோள் சட்டத்திட்டங்கள் உருவாகின்ற இந்த சூழலுக்கு வந்ததற்கு காரணமாக இருந்த அனைத்து பெருமக்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அனைவருக்குனால் நீங்க புரிஞ்சுக்கலாம், இதை நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட பாத்திரம் அல்ல. எங்கள் மீது இந்த முடிவு திணிக்கப்பட்டது, நிர்பந்திக்கப்பட்டது. 32 ஆண்டு காலம் ஒரு தலைவருக்கு 100% விசுவாசமாக இருந்தவன் நாங்கள். ஆனால் அந்த விசுவாசத்திற்கு கிடைத்த மாபெரும் பரிசாக எனக்கு துரோக பட்டத்தை அந்த தலைவர் கொடுத்தார். ஒரு உயர்ந்த தலைவர், அந்த தலைவர் குறித்து நான் குறை சொல்ல விரும்பவில்லை. நான் வழக்கமாக சொல்வதை போன்று த மேன் வித் ஹையஸ்ட் ஆர்டர் இன் பப்ளிக் லைஃப் என்கின்ற விதத்தில் அவர் உயர்ந்தபட்ச தலைவர். ஆனால் அந்த உயரத்தை அந்த வார்த்தையால் அவர் குறைத்து கொண்டார் என்பதை மட்டும் பதிவு செய்வது சமூக வீதியில் பயணப்படுகின்ற நாங்கள் கேட்கின்ற அதன் மூலமாக சொல்ல வேண்டியவருடைய கடமை. ஆகாது என்று ஒதுக்கப்பட்ட கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல்லாக ஆனதை போன்று நாங்கள் எல்லாம் ஆகாதவர்களாக போன்று எங்களை வெளியேற்றியதன் காரணமாக இன்றைக்கு கொள்கை சார்ந்து ஒரு திராவிட வெற்றி கழகம் என்ற ஒரு இயக்கத்தை நாங்கள் உருவாக்கி அதற்கு பெயர் சூட்டி கொடிகளை அறிமுகப்படுத்தி இன்றைக்கு சட்ட திட்டங்களை வெளியிடுகின்ற நிகழ்வும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்கின்ற நிலைகளும் நடந்திருக்கிறது. நாளை மறுநாள் தலைநகர் சென்னையில் நீலாங்கரையில் திராவிட வெற்றி கழகத்துடைய தலைமை கழகம் அமைக்கின்ற பணியை அடிக்கல் நாட்டுகின்ற விழாவை நாங்கள் நடத்திருக்கிறோம். தலைநகர் சென்னையில் ஒரு அலுவலகம் வேண்டும் என்ற அந்த உரிமைப்பாட்டோடு தான் அந்த கட்டடத்தை நாங்கள் அமைக்க இருக்கிறோம். அதற்கான பொறியாளர் வடிவமைப்பை எங்களுடைய அரசியல் அரங்கூறும் அவையினுடைய செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் பொறியாளர் கதிரவன் அவர்கள் அதை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். அதுவும் இன்றைக்குள் இறுதி வடிவம் பெறும். நீலாங்கரையில் அந்த இடம் அமைக்கப்படுகின்ற இடம் என் மாமனார், என் வாழ்க்கை துணை திருமதி துர்காசினிக்கு அவர்கள் வழங்கப்பட்டது. அந்த இடத்தில் ஏறக்குறைய 17 ஆண்டுகள் ஆனது நான் அந்த இடத்திற்கு சென்று. நான் அதை சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. காரணம், குடும்பமா கட்சியா என்று சொன்னால் கட்சி தலைவர் என்று இருந்தவன் நான். 2009ஆம் ஆண்டு எனக்கு நாடாளுமன்றத்தில் இடம்பெற்று தர வேண்டும் என்று தலைவர் வைகோவிடம் என் மாமனார் அவர்கள் பேசிய போது சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக நான் என்னை நானே தண்டித்துக் கொண்டு என்னை நான் மறித்துக் கொண்டு 2009ஆம் ஆண்டிலிருந்து 2026 இந்த ஆண்டு வரையிலும் 17 ஆண்டுகள் நான் அந்த வீட்டுக்கு செல்லாமல் நான் இருந்தேன் என்று சொன்னால் நான் எவ்வளவு கொள்கை பிடிப்போடு தலைவர் வைகோவுடன் இருந்தேன் என்பதற்கு இது சான்றாக இருக்கிறது. இந்த 17 ஆண்டுகளில் நீங்கள் ஒரு முறை கூட போகவில்லை என்று கேட்டால் 3 முறை அந்த இடத்திற்கு சென்றேன். ஒன்று, என் மாமியார் திருமதி மரகதவல்லி அவர்கள் மறைந்த போதும், இரண்டாவது என்னுடைய மாமனார் திரு சிவசங்கரன் அவர்கள் மறைந்த போதும், மூன்றாவதாக அங்கு குடியிருந்தவர் பிரச்சனை செய்த போதும் 3 முறை நான் அங்கு சென்றிருக்கின்றேன். இந்த 17 ஆண்டுகளில் 3 முறை மட்டுமே ஆபத்து என்கிற சூழலில் நான் சென்றிருக்கின்றேன். தலைவர் வைகோவுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை என்கின்ற புரிதலோடு இன்றைக்கு மகன் திமுகவாக மாறி இருக்கின்ற மதிமுகவுக்கு சொல்ல வேண்டிய கடமை என்கின்ற காரணத்தினால் நாங்கள் எவ்வளவு ராயல் என்று சொல்லப்படுகின்ற ஆட்கோர் வைகோவாக இருந்த எங்களை அரசியல்படுத்தப்படாத தன் மகனுக்காக என் மீது துரோகப்பழியை சுமத்தியதன் காரணமாக இன்றைக்கு நாங்கள் வீதியில் வீசப்பட்டோம். எங்கள் கதை முடிந்தது, எங்களுடைய அத்தியாயம் நிறைவுபெற்றது என்று நினைத்தார்கள். இல்லை, நாங்கள் 2வது அத்தியாயத்தை எழுதுவதற்கு நாங்கள் இன்றைக்கு அணியமாகிறோம். எனவேதான் திராவிட இயக்கம் இந்த மண்ணில் 1916ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி தோற்றுவிக்கப்பட்ட அந்த நாளில் திராவிட வெற்றி கழகத்தை நாங்கள் இந்த மண்ணில் தொடங்கினோம்.
திராவிட வெற்றி கழகம் துவதற்கு வித்தூண்டியவர்களில் மூத்தவர் என்று சொன்னால் அது இங்கே படமாக இருக்கின்ற ஐயா நடேசனார் அவர்கள்தான். அவர்தான் 1912ஆம் ஆண்டு பிராமணர் அல்லாத மாணவர்கள் தங்கி படிப்பதற்கு திராவிட மாணவர் இல்லம் என்றை உருவாக்கினார். அவர்தான் திராவிட சங்கத்தையும் இந்த மண்ணில் நிறுவினார். எனவே அவருடைய 89வது நினைவு நாளில் எங்களுடைய சட்டத்திட்டங்களை கொள்கை குறிக்கோளை வெளியிடுவது சால பொருத்தமாக இருக்கும் என்ற நிலைப்பாடோடு நாங்கள் எங்களுடைய கடமையை நிறைவாக செய்து கொண்டு வருகிறோம். எனவே திராவிட வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடுகள் அடுத்த நூற்றாண்டு, இப்ப 2025 என்று சொன்னால் அடுத்த நூற்றாண்டில் இது குறித்த ஒரு பேச்சு இந்த மண்ணில் வர வேண்டும் என்கின்ற அளவில் நாங்கள் அந்த கொள்கை சார்ந்த உறுதியோடு நிற்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் திராவிட இயக்கத்தின் சித்தாந்தத்தில் நடைபெறுகிறோம் என்பதை விவரிக்கின்ற கடமையாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அமைந்திருக்கிறது. எனவே திராவிட வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடுகளுக்கு நாட்டு மக்கள் நல்லாதரவு தந்தர வேண்டும். ஊடகம், அச்சு ஊடகமும் காட்சி ஊடகமும் எங்களை அரவணைக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் இந்த நேரத்தில் வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன். அது குறித்து விரிவாக நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். திராவிட இயக்கத்தின் கருத்தியலில் இருந்து விலக முடியாது. அந்த கருத்தியலில் அழுத்தமாக தடம் பதிக்க வேண்டும் என்ற விருப்பம் சார்ந்துதான் எங்களுடைய தேர்தல் களமும் அமையும் என்பதையும் நாங்கள் ஏற்கனவே கடந்த காலத்தில் சொல்லியிருக்கிறோம். அது குறித்து முழுமையாக வருகின்ற 28ஆம் தேதி நடைபெறுகின்ற பொதுக்குழுவில் எங்களுடைய தோழர்கள் ஒன்று கூறி எங்களுடைய நிலைப்பாட்டை விவரிக்க நாங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இல்ல, அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் எங்கள் மீது மிகுந்த நட்பும் நேசமும் கொண்டவர். அவருக்கு ஆபத்து ஏற்பட்ட போது நான் இப்பொழுதும் குற்ற உணர்வோடு தான் நிற்கிறேன் என்று நான் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அவருக்கு மதிமுகவில் பிரச்சனை ஏற்பட்ட போது நான் வாய்மூடி மௌனியாகத்தான் இருந்தேன். ஆனால் எனக்கு பிரச்சனை ஏற்பட்ட போது தட்டி கேட்கின்ற ஒரு துணிச்சலோடு அவர் வீதிக்கு வந்து எங்களுக்காக வாதாடியவர். எனவேதான் திராவிட வெற்றி கழகம் பெயர் சுட்டுவதற்கு முன்பாக எங்களுடைய திசைவழியை தீர்மானிக்கின்ற கொடியை அறிமுகப்படுத்துகின்ற விழாவிலும் செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் அந்த கொடியை அறிமுகப்படுத்துகின்ற விழாவில் பங்கேற்றார். பெயர் சூட்டுகின்ற நவம்பர் 20 அன்றும் அண்ணன் சம்பத் அவர்கள் பங்கேற்றார்கள். அவர் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். அது குறித்து அன்னைக்கு பேசியிருக்கலாம். வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அவர் சொல்லியிருக்கலாம். எனவே வெற்றி பெற வேண்டும் என்ற தாக்கத்தோடு தான் நாங்களும் களத்தில் நிற்கின்றோம். நல்ல வாய்ப்பு கிடைக்குமேனால் நிச்சயம் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதையும் நான் பதிவு செய்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஒரு நல்ல மதிப்பீட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் பொற்கால ஆட்சியினுடைய நாயகனாக விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த தலைமுறை ஆட்சி தொடர வேண்டும் என்ற விருப்பம் எங்களுக்கு ஏற்கனவே எல்லோருக்குமே இருந்திருக்கிறது. ஒரு நல்லாட்சி தந்திருக்கிறார், அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்ற விருப்பம் எங்களுக்கு இருக்கிறது. எனவே கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் இது குறித்து இன்னும் திமுகவை இன்னும் குழு அமைக்கப்படவில்லை. கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்தெந்த தொகுதி யாருக்கு எவ்வளவு தொகுதி என்பது இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில் அது குறித்து நாங்கள் இன்னும் கருத்து தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இன்னும் காலகட்டங்கள் இருக்கிறது என்பதாக நான் உணர்கிறேன். 22ஆம் தேதி அவர்கள் 22ஆம் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பின்பாக நாங்கள் அது குறித்து எங்களுடைய தோழரோட பேசி அது குறித்து முடிவெடுப்போம். நிச்சயம் போவோம். நாங்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வந்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கான வாய்ப்புகள், தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தோழர்கள் வலுவான கட்டமைப்போடு இருக்கிறார்கள். நாங்கள் தான் சொல்றோம், ஏறக்குறைய 70% கடந்து நாங்கள் அமைப்பு போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு தொண்டரும் ஒரு 100 ஓட்டு பெறுகின்ற விதத்தில் நாங்கள் இருக்கிறோம்னா ஒவ்வொரு தொகுதியிலும் சில ஆயிரம் வாக்குகளில் வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்கப்படுகின்ற களத்தில் அந்த வாய்ப்பை தீர்மானிக்கின்ற அந்த களத்தில் திராவிட வெற்றி கழகம் நிச்சயம் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இது ஒரு வரைவு அறிக்கை தான் எங்ககிட்ட கொடுத்திருக்காங்க. இதுல இன்னும் கூடுதலாக சேர்க்க வேண்டியும் இருக்கும், ஒருவேளை நீக்கப்படுவதற்குமான வாய்ப்பு இருக்கும்.
இதுல நீங்க துவக்கத்திலே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்சியினுடைய இப்போ ஒரு தலைமை நிர்வாகத்தில் நாங்கள் இருக்கிறோன்னா நாங்கள் 2 முறை 10 ஆண்டுக்கு மேல இந்த பொறுப்பில் நாங்கள் நீடிக்க கூடாது. இது ஒரு அதிகார மையமாக உருவாகி கொண்டிருக்கிறது அரசியல் என்கின்ற காரணத்தினால் அந்த புரிதலோடு தான் இப்ப நான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன்னா இந்த 10 ஆண்டுக்கு மேல நான் நீடிக்க கூடாது அந்த பொறுப்புல. அடுத்த இடத்துக்கு வேற யாரும் தான் வரணும். அந்த ஜனநாயக கட்டமைப்பை திராவிட வெற்றி கழகம் உறுதிப்படுத்துகிறது. தலைமை கழகத்தில் இருக்கின்ற நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேல நாங்கள் நீடிக்க கூடாது என்பது உறுதி செய்யப்படாது. அதை மட்டும் யாரும் நீக்க முடியாது. நாங்கள் ஆலோசனை வழங்குகின்ற இடத்தில் அடுத்த இடத்துக்கு நிற்கலாம். திராவிட இயக்கம் எந்த வழியில போகணும் என்பதற்கு ஒரு ஆலோசனை சொல்கின்ற இடத்தில் நாங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பொறுப்பில் நாங்கள் நீடிக்க முடியாது என்பதுதான் திராவிட வெற்றி கழகத்துடைய ஒரு உறுதியான நிலைப்பாட்டை வைத்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த சட்ட திட்டங்களை தமிழிலும் அச்சிட்டு ஆங்கிலத்திலும் இதே புத்தகத்திலே வெளியிட்டிருக்கிறோம். ஏறக்குறைய நான் அறிந்த வரையில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒரே புத்தகமாக வெளியிட்டிருக்கிறது திராவிட வெற்றி கழகமாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே நீங்க கேட்கலாம், நீங்க ஏன் அந்த நிலைப்பாட்டு வரீங்க வாரிசு அப்படின்னீங்கன்னா, நாங்கள் வாரிசுக்கு எதிரானவர்கள் அல்ல. நான் துரை அரசியல் வர வேண்டும் என்று பேசியவன் நான். ஆனால் வாரிசு வருகின்றவர்களை அரவணைக்காத காரணத்தினால் தான் பிரச்சனை ஏற்பட்டது. எனவேதான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். எனவே திராவிட வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடுகள் தெல்ல தெளிவாக இதில் நாங்கள் விளக்கி இருக்கிறோம். தொடர்ச்சியாக இதில் நாங்கள் சில மாற்றங்கள், சிறிய மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த மைய இடையில் எந்த மாற்றமும் இருக்காத அளவுக்கு எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடருவோம். நான் சொன்ன மாதிரி 10 ஆண்டுகள் வாய்ப்பு இருந்தால் 10 ஆண்டுகள் நீடிக்க முடியும் இந்த பொறுப்பில். 2 முறை இல்லைன்னா நீடிக்க கூடாது என்பது, அதுக்கு மேல நீடிக்க கூடாது. அவர் ஆலோசகராகத்தான் இருக்க முடியும். இது கிளைக்கழகத்திலிருந்து வந்துகிட்டே வரலாம், கிளைக்கழகத்திலிருந்து மேல வரலாம். ஆனால் உயர்ந்தபட்ச உச்ச பொறுப்பில் இருக்கிற அந்த ஹார்ட் ஆஃப் தி பாடின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஹைகமாண்ட், அந்த ஹைகமாண்ட்ல இருக்கிறவங்க 10 ஆண்டுக்கு மேல அந்த பொறுப்பில் நீடிக்க முடியாது. நாங்கள் எல்லாம் ஆலோசகர்களாக இருந்து வழிநடத்துவோம். அரசியல் என்பது மக்களுக்கான ஒன்றுதான். எனவே விருப்பு என்பது இதில் நான் உறுதியா தலைவர் வைகோவுடன் பயணம் செய்வேன். நான் உறுதியாக இருந்தவர். எந்த சூழலிலும் நான் மேடையில் பேசியதை நான் இப்போதும் சொல்றேன். நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் வைகோ நான் பேசினேன். இன்னவரிலும் நான் நிலையாக இருக்கிறேன். வாழ்வதென்றாலும் வீழ்வதென்றாலும் தலைவர் வைகோ ஒருவருக்காக மட்டும்தான் வாழ்வேன், அவர் ஒருவருக்காக மட்டும்தான் வீழ்வேன் என்று சொன்ன வார்த்தை இன்றைக்கும் சத்தியமாகத்தான் இருக்கிறது. அந்த தலைவனுக்காக வாழ்ந்தோம். ஆனால் அந்த தலைவர் எங்களை பயன்படுத்திக் கொள்ளாமல் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுக்கின்ற விதத்தில் திராவிட வெற்றி கழகம் வருவதற்கு அவர் மானசீகமாக எங்களை வாழ்த்தி அவர் அனுப்பியிருக்கலாம் என்ற எண்ணமும் எங்கள் ஆழ்மனதில் இருக்கு. ஏற்கனவே அது பலமுறை பல பிளவுகளை சந்தித்திருக்கிறது. அவர் நினைத்திருக்கலாம் எல்லோரும் போல் நாங்களும் ஒருவேளை அமைதியாக இதை கடந்திருப்போம் நினைச்சிருக்கலாம். நான் உண்மையிலேயே நினைத்தது உண்டு. எனக்கான தற்காப்பு கலை பயணங்கள், எனக்கான தமிழ்ச்சங்க பணிகள், நான் இந்த ஆண்டு இந்த சூழலில் ஏற்பட்ட போது பாராளுமன்றத்துடைய தாயகமாக இருக்கின்ற பிரிட்டானிய பாராளுமன்றத்தின் சிறப்பவையில் பேச அழைக்கப்பட்ட அந்த தமிழ் என்னை அழைத்து சென்றது. ஜெனீவா மனித உரிமை ஐநா மன்றத்துடைய ஜெனீவா மனித உரிமை ஆணையத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 90 வினாடி ஈழத்தமிழ் விடியலுக்காக நான் பேசுகிறேன். தமிழ் என்னை அழைத்து சென்றிருக்கிறது. சர்வதேச அளவில் நவநாகரிக தொட்டில் பூமியாக இருக்கின்ற பிரான்ஸ் தேசத்தில் 12வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் நான் பேச சென்றிருக்கிறேன். ஆக அந்த தற்காப்பு கலை தமிழ்ச்சங்க பணி என்று நான் ஒதுங்கி அந்த பணியை செய்யலாம் என்று இருந்த காலகட்டத்தில் தான் தலைவர் வைகோ அவர்கள் என் மீது ஒரு துரோகப்பழியை சுமத்திய காரணத்தினால் இந்த துரோகத்திற்கான விலையை அவர்கள் கொடுத்தாக வேண்டும், இதிலிருந்து விலகி போக முடியாது, எதிர்த்து நின்றே ஆக வேண்டும் என்ற உணர்வோடு தான் இன்றைக்கு திராவிட வெற்றி கழகத்தை இந்த மண்ணில் நாங்கள் உதயமாக்கியிருக்கிறோம். அது காலம்தான் பதில் சொல்லணும், நீர்த்து போக செய்வதா அல்லது என்ன ஆக போகுது என்பது. ஆனால் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். திராவிட வெற்றி கழகத்தை உயர்ந்த இடத்தில் நான் சொன்னால அடுத்த நூற்றாண்டு எப்படி நீதி கட்சி 1916ஆம் ஆண்டு உருவானதை நாங்கள் இப்பொழுது நினைவு கூறுவதை போன்று அடுத்த நூற்றாண்டில் திராவிட வெற்றி கழகம் இந்த மண்ணில் பேசப்பட வேண்டும் என்ற அந்த உயர்ந்தபட்ச உள்ளத்தோடு அந்த லட்சிய தாகத்தோடு தான் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். இல்ல, இங்க கட்சி என்பதை கடந்து ஆட்சி ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அநேகமாக பிறை பார்த்து துவங்கி பிறை பார்த்து முடிக்கின்ற
புனித ரமலான் மாதம் துவங்குகின்ற நாள் என்று நான் நினைக்கின்றேன். அதான் இன்னைக்கு இரவு நிலவு தெரிந்தால் நாளை அதை துவங்குவார்கள். எனவே அந்த புனித ரமலான் மாதம் துவங்குகின்ற இந்த காலகட்டம் மாதங்களில் சிறந்தது புனித ரமலான் மாதம் என்பது இஸ்லாத்திய நம்பிக்கை. கிழமைகளில் வெள்ளிக்கிழமை சிறந்தது என்று சொல்வார்கள். இரவுகளில் லைலத்துல் கதிர் என்று சொல்லப்படுகின்ற திருமறை குர்ஆன் இறக்கப்பட்ட நாள் அந்த நாள் என்று சொல்வார்கள். இதை இங்கே சொல்வதற்கான காரணம், வருகின்ற 28ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் காலை எங்களுடைய பொதுக்குழுவும், பிற்பகலில் திராவிட வெற்றி கழகத்தின் சார்பில் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நோன்பு தோற்கின்ற விழாவை எங்களுடைய சிறுபான்மை பிரிவு செயலாளர் சகோதரர் ஹாஜா அவர்கள் வந்திருக்கிறார். ஹாஜா அவருடைய தலைமையில் எங்களுடைய அந்த நோன்பு நோக்கின்ற விழா சென்னையில் நாங்கள் நடத்துகிறோம். இந்த மதச்சார்பின்மைக்கு எந்த கேடு விளைவித்தக்கூடாது. கடந்த 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் விழாவில் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்து செல்வதற்கு பிரார்த்தனை கூடத்துக்கே செல்கிறார். ஆனால் அதே நாளில் இந்தியாவில் பல மூலைகளில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. எனவே அந்த ஆபத்து இந்த மண்ணில் உருவாக்கிவிடக் கூடாது. இங்கே தென்னிந்தியாவை பொறுத்தவரையிலும், குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திராவிடர்கள் ஆரியர்கள் என்ற அந்த இன வேறுபாடு தான் இருக்கும். ஆனால் வட இந்தியாவில் இந்து முஸ்லிம் என்ற அந்த மத வேறுபாடு தான் அங்கே இருக்கிறது. எனவே இந்த வேறுபாடு இந்த மண்ணில் உருவாகி ஒரு கலவர பூமியாக மாறிவிடக் கூடாது என்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் அழுத்தமாக திராவிட இயக்கத்தின் தத்துவங்களை மதச்சார்பின்மை பாதுகாக்கின்ற விதத்தில் இந்த அமைப்பை நாங்கள் உருவாக்கி அதை முன்னெடுத்து செல்கிறோம்.